மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியாத உங்களை பத்தி சொல்ல போறேன் சார். இதெல்லாம் எப்படி சார்? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்கள். பெரும்பாலும் மீனராசிக்காரங்க கீழே கமெண்ட்ல போடுங்க. நைட்டு தூங்கவே மாட்டீங்க பெரும்பாலும் மீனராசிக்காரர்கள். மீன் எங்கேயாவது தூங்குமா? மீன் எப்படி தூங்கும் சொல்லுங்க? சில்ட்ரன்ஸ் ஆஃப் குரு. மீனராசிக்காரர்களுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கும் தெரியாது இந்த உலகத்துல ஏதாவது இருக்கா? எதுவும் தெரியாது. ஏன்னால் குரு நீங்க தான் அடுத்தவங்களுக்கு சொல்லி தர்ற ஆளு. 2 கூடியவர் 9 கூடியவனாகவும் இருக்கிறார். இவருக்கு அதே மாதிரி இந்த செவ்வாய் 2 கூடியவன் 5 கூடிய யோகாதிபதி சந்திரனுடைய வீட்டிலே நீச்சம் அடைந்து விடுகிறார். வீட்டில் எப்பயுமே அரசு பணியாளர்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க. ஆண் குழந்தை இருந்தால் பெண் இல்லை, பெண் குழந்தை இருந்தால் ஆண் இல்லை. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியாத உங்களை பத்தி சொல்ல போறேன் சார். இதெல்லாம் எப்படி சார்? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களை. உங்களுக்கு தெரியாதது என்று உலகில் எதுவும் இல்லை. காரணம் என்னவென்றால் நீங்கள்லாம் சில்ட்ரன்ஸ் ஆஃப் குரு. மீனராசிக்காரர்களுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கும் தெரியாது இந்த உலகத்தில் ஏதாவது இருக்கா? எதுவும் தெரியாது. ஏன்னால் குரு நீங்க தான் அடுத்தவங்களுக்கு சொல்லி தர்ற ஆளு. ஆனால் ஒரு விஷயம், மீனராசிக்காரர்கள் ஆவரேஜா எல்லார் வாழ்க்கையிலும் இதுதான் நடக்குது. இவர்கள் வாழ்க்கையில் நடக்கிறத தெரிஞ்சுட்டுனா உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் சரியாயிடும். அவ்வளவுதான் நம்ம சொல்ல வர்றது. பகலும் இரவும் பலம் பெறும் ராசி மீனராசி. எப்படி? பகலும் இரவும் பலம் பெறும் ராசி மீனராசி. பெரும்பாலும் மீனராசிக்காரங்க கீழே கமெண்ட்ல போடுங்க. நைட்டு தூங்கவே மாட்டீங்க பெரும்பாலும் மீனராசிக்காரர்கள். மீன் எங்கேயாவது தூங்குமா? மீன் எப்படி தூங்கும் சொல்லுங்க? மீன் தண்ணியில அப்படியே டிராவல் பண்ணிட்டே ஆன்லைன்ல ரெஸ்ட் எடுத்து தூங்கும். இந்த ஆன்லைன் தூக்கம் தான் சார். நான் மீனராசி சார், எனக்கே என்னை பத்தி தெரியும், அதனால சொல்றேன். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தூக்கம் என்பது மறுக்கப்பட்ட ஒரு ராசி மீனராசி. தூக்கம் என்பது மறுக்கப்பட்ட ஒரு ராசி மீனராசி. இந்த மீனராசிக்காரர்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இவர்கள்ட்ட ரகசியமே தங்காது. இவர்கள்ட்ட சொல்றதும் ஒண்ணுதான், எப்பம் ரேடியோல சொல்றதும் ஒண்ணுதான், ரெண்டும் ஒண்ணுதான். ஏனென்றால் இவர்களால் எந்த ரகசியத்தையும் காப்பாற்ற முடியாது. இவர்களால் எந்த ரகசியத்தையும் காப்பாற்ற முடியாது. அதுதான் இவங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ப்ராப்ளம். இவர்களால் ரகசியத்தை காப்பாற்றிக்கவே முடியாது. ஏன்னா இவர்களுக்கு 2 கூடிய அதே செவ்வாய் தான் கீழே என்ன ஆயிடுறாரு? 2 கூடியவர் 9 கூடியவனாகவும் இருக்கிறார். இவருக்கு அதே மாதிரி இந்த செவ்வாய் 2 கூடியவன் 5 கூடிய யோகாதிபதி சந்திரனுடைய வீட்டிலே நீச்சம் அடைந்து விடுகிறார். 2 கூடியவன் 5 கூடிய இடத்திலே பேச்சினால் வரும் லாபம்ங்கிற இடத்துல நீச்சம் அடைந்து விடுகிறார். அதனால மீனராசிக்காரர்கள்ட்ட ரகசியத்தை சொல்லாதீர்கள். 1. 2வது விஷயம், பெரும்பாலும் மீனராசிக்காரர்களுக்கு 2 தாரம் என்பது தன்னால் அமைந்து விடுகிறது பெரும்பாலும். அல்லது டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டு நடக்கும். டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துடுவீங்க. அந்த 2வது கல்யாணங்கிற பேச்சு உங்க வாழ்க்கையில வந்துடும். சார் நிறைய பேர் என்ன கேட்குறீங்க, குருஜே நான் கூட மீனராசி தான். ஹலோ, நானே மீனராசி தான், எனக்கே 2 பொண்டாட்டி ஏன் நடக்கலான்னு நீங்க கேட்கக்கூடாது. ஏனென்றால் ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிளெஸிங்ஸ் கிடைக்கும். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி. எனக்கு பொண்ணு பார்த்தது ஒருத்தரை பார்த்தாங்க, அதுக்கப்புறமா அது நடக்காம போய் கடைசி நேரத்தில் நின்று நான் சிந்துவை கல்யாணம் பண்ணேன். ஸோ அப்போ இந்த 2 பொண்ணுங்கிறது டேலி ஆயிடுச்சு. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கல்யாணம் வரைக்கும் கொண்டு போயிருக்கும், அது நின்றுருக்கும், அதுக்கப்புறம் வேற திருமணம் நடந்திருக்கும், அது ஒரு மாதிரி. அதுவும் அப்ப 2 பொண்ணு வாழ்க்கையில வந்த கதை தான். சில பேர் சீரியஸா லவ் பண்ணிருப்பாங்க. சார் நான் லிவிங் டுகெதரா தான் வாழ்ந்தேன், ஆனா தாலி கட்டவே இல்லை. இங்க பாருங்க, நீங்க மனசால நினைச்சிட்டாலே அது பேரு விவாகம்னு சொல்லுது. நான் நிறைய அறநூல்களை படிக்கிறவன், தினமும் படித்துக் கொண்டிருப்பவன். பைபிளிலே ஒரு வார்த்தை வருகிறது. என்ன சொல்கிறார்கள்? ஒரு பெண்ணை மனதளவில் நீ நினைத்தாலே அவளோடு வாழ்ந்ததுக்கு சமானங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வருது. நான் இப்ப அது எதுக்கு டீகோட் பண்றேன் அப்படின்னா, எடுத்து காட்டுறேன்னா, இது போன்ற நிறைய நூல்கள்ல சொல்றாங்க, நீங்க மனசால நினைச்சாலே தப்பு தாங்க. நீங்க தப்பு பண்ணாதான் தப்புன்னு கிடையாது. காயமுக்கு துரோகம் பண்ணா எப்படி இருக்கும்? நீங்க நினைச்சாலே நீங்க ஒரு துரோகி தான். துரோகம் பண்ணி தான் துரோகின்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்க நினைச்சாலே காடுக்கு தெரியும். பாருங்க, நீங்க பண்ணாதான் மனிதர்களுக்கு தெரியும், ஆனா நீங்க நினைச்சாலே காடுக்கு தெரியும். சோ அப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, லிவிங் டுகெதரா வாழ்ந்துட்டு நீங்க கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் பழகினாலும் அது பேரு கல்யாணம் மாதிரி தான். சில பேர் நாங்க லவ் பண்ற வேகத்துல பொட்டெல்லாம் வச்சிருவாங்க கோயில்ல போயிட்டு. பாத்தீங்க நிறைய லவ்வர்ஸ் பார்த்தீங்கன்னா பொட்டு வச்சுடும். அப்படி பண்ணா அது பேர் கந்தர்வ விவாகம். அப்படி பண்ணா அது பேர் விவாகம் சார். சட்டப்படி சொல்லுது விவாகம். அது
நீங்க ஒரு மோதிரம் போட்டுவிட்டு அது விவாகம், அது ஒரு பெண்ணை நீங்கள் தீண்டக்கூடாது. இப்ப கோயிலெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, சில பெண்கள் இப்படி வருவாங்க, குருமார்கள் என்ன பண்ணுவாங்க, இதை எடுத்து அப்படி வரிசையாடி அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஒரு பெண்ணினுடைய நெற்றியை ஒரு ஆண் தொடுவதற்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அவருடைய நெற்றியில பொட்டு வைக்கிற உரிமை அவரோட கணவருக்கு மட்டும்தான் உண்டு, அவங்க அப்பாவுக்கே கிடையாது. அவங்க அம்மா தான் பொட்டு வைக்கணும். அவ்வளவு பவித்திரமாக நம்ம ஃபாலோ பண்ணா கோயில் என்ன பண்றாங்க, வரிசையா இவங்களும் வந்து குரு வைக்கிறாரு, இவருக்கு ஒரு கிளுகிழப்பு வரிசையா போ போ, எவ்வளவு ஜாலியா இருக்குல்ல. அப்படி சில பேர் என்ன பண்ணுவாங்க, பொட்டு வச்சாலே என்ன அது திருமணம் மாதிரிதான். சரி, காதலின் வேகத்துல இதெல்லாம் பண்ணுவாங்க. சாமி கழுத்துல இருக்கிற மாலை எடுத்து சாமி கிட்ட சொல்லி புட்டேன், அதெல்லாம் நல்லாதான் இருந்தது லவ் பண்ணும்போது. சார் கணக்கு எழுதிக்கோங்க, இது கணக்கு, இது கல்யாண கணக்குல 1. ஐயோ கல்யாண கணக்குல போயிருச்சா இது? ஆமா கல்யாண கணக்குல போயிருச்சு. அதை நீ பிரிஞ்சிட்ட, அதனால முதல் மனைவிக்கு அப்புறம் உனக்கு வேற 2வது பொண்டாட்டிங்கிறது உன் லைஃப்ல கிடையாது. அதனால முதல் மனைவி பிரிஞ்சு உனக்கு கல்யாணமே ஆகாது போ. ஏங்க இது தெரிஞ்சிருந்தா நான் அவளையே விரட்டி கல்யாணம் பண்ணிருப்பேன். அதுதாங்க வாழ்க்கையில சீக்கிரட்டு. அதை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம், பார்ப்போம். மீனராசிக்காரர்கள் ஊமை ராசிகள், அல்லது வந்து என்ன சொல்லுவாங்க, சோம்பேறிகள். மீனராசிக்காரர்கள் மாதிரி ஒரு சோம்பேறிகளை உலகத்தில் யாராவது கண்டுபிடிச்சாதான் உண்டு. பெரும்பாலும் இவர்கள் எந்த இடத்துலயும் வேலை செய்யறதில்லை. இந்த வண்டிக்கு பின்னாடி போனீங்கன்னா தள்ளு 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 தள்ளு, அது இவங்க தான், அது இவங்களே தான். என்ன குருஜி உங்களை பத்தி நீங்களே சொல்லிக்கிறீங்க, இங்க பாருங்க, நான் என்ன பத்தின்னு தெரியாம சொல்லிட்டேன். இது சொன்னதுனால நீங்க ஒவ்வொரு பாயிண்ட்லயும் என்னைய மேட்ச் பண்ணி பாக்குறீங்க. நீங்க உங்களை மேட்ச் பண்ணி பாருங்க சார். நான் பொதுவா சொல்றேன், ஒரு வண்டியில பொதுவா தள்ளு 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 எல்லாம் நீங்க தான். இப்ப நான் பண்றது அந்த வேலை தானே பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க முன்னுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன முன்னுக்கு வண்டிங்க குருஜின்னு கேட்க கூடாது. இப்போ வாத்தியார் 12,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறார், நீங்க பெரிய கலெக்டர் ஆகணும்னு சொல்றாரு. வாத்தியாரையே கூப்பிட்டு அப்படின்னா நீ ஏன் கலெக்டர் ஆகலன்னு கேட்டீங்கன்னா, அவரோட வேலை உங்களுக்கு சொல்றது, அந்த வேலையை தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். நீங்க என்ன பெஞ்ச் மார்க் வைக்க கூடாது. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல யாரெல்லாம் தள்ளு தள்ளு தள்ளோ அவங்க எல்லாம் மீனராசி. அதே மாதிரி ஸ்லோவா தான் வேலை செய்வாங்க. இவங்களுக்கு ஒரு சுத்தி எடுத்து ஆணி அடிக்க கூட தெரியாது. ஆனா எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுவாங்க. அந்த வீட்டையே அப்படியே 2ஆ பிரிச்சு 3ஆ கட்டி 4ஆ அதுக்குள்ள கட்டடம்லாம் கட்டி முடிச்சிருவாங்க கற்பனையிலேயே. ஆனா ஒரு செங்கக்கல் எடுத்து நிறுத்தி வைக்க கூட இவங்களுக்கு தெரியாது. மனக்கற்பனையில் வாழ்பவர்கள், நிறைய மனக்கற்பனை. அப்படியே ஒரு பூதம் வந்துச்சான், அப்படியே அந்த பூதம் வந்து மாடிப்படியில ஏறிச்சான், அமானுஷ கதைகள் பேய் கதைகள் சொல்றதுல இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஒருத்தன் பிறந்துதான் வரணும். அவ்வளோ பேய் கதை சொல்லுவாங்க. அடுத்து இரவு நன்று. பெரும்பாலும் இவர்கள் எடுக்கின்ற முடிவுகள் இரவில் எடுப்பது இவர்களுக்கு நன்று. பகல் எடுக்கிற முடிவுகள் இவர்களுக்கு செட் ஆகிறது இல்ல. சந்திரன் தான் யோகாதிபதி. சந்திரன் தான் இரவு 6 மணிக்கு மேல எடுக்கிற முடிவு தான். 6 மணிக்கு மேலேயா குறிச்சு? 6 மணிக்கு மேல நீங்க வீட்டுல இருந்து நல்ல மன சுத்தத்தோட எடுக்க சொன்னேன். நீங்க கேட்கறதுல வேற பொருள் வருது. 6 மணிக்கு மேல நீங்க வேற மைண்ட்ல இருந்தீங்கன்னா அப்ப எடுக்கிற முடிவு கிடையாது. நல்ல மைண்ட்ல இருக்கும் போது எடுக்கிற முடிவு. பூகம்பம், பிரளயம், இடி மின்னல் ஆகாது. எதுக்கு எடுத்தாலும் பயம். தண்ணினா பயம், கதவு மூடுனா பயம், போபியாம்பாங்கல்ல அது மாதிரி. இவங்க பக்கத்துல யாராவது துணைக்கு இருந்துகிட்டே இருக்கணும். மீன் எப்படி, மீனுக்கு வந்து தனியா இருக்க பயம், அது துணைக்கு இருந்து ஒரு 2 செடியை போட்டு விடுவாங்க, அதுல போய் விளாண்டு வரும். அந்த செடி ஒரு துணை அதுக்கு. அந்த மாதிரி இவங்க துணைக்கு பக்கத்துல படுத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். யாராவது ஒருத்தர் இவங்க கூடவே இருக்கணும். தனியா படுக்க விரும்ப மாட்டாங்க, பயப்படுவாங்க. ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாட்டு ராசி. இவங்க வெளிநாட்டு ராசினே பேர். இவங்க வெளிநாட்டு போய் தான் பழைப்பாங்க. ஏற்றுமதி இறக்குமதி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணா இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இயற்கையிலே வாக்கு பலம் ரொம்ப அதிகம். 2 கூடியவன் செவ்வாங்கிறதுனால டாமினேட் பண்ற மாதிரி பேசுவாங்க. இவங்க பேச்சு தான் இவங்களோட பிளஸ், இவங்க பேச்சு தான் அவங்க மைனஸ். டாமினேட் பண்ற மாதிரி பேசுவாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரம் சொந்த தொழில வந்து முன்னுக்கு வருவாங்க. 1வது தொழில் 2வது தொழில் 2 தொழில் இவங்களுக்கு வந்து செட் ஆகும். 1வது தொழில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும், அப்புறம் 2வது தொழில் செட் ஆகும். அப்புறமா 1வது தொழிலும் சேர்ந்து செட் ஆயிடும். 2 தொழில் பார்ப்பாங்க. அது மாதிரி ஸ்டோரேஜ் ஃபுட்ஸ் எல்லாம் இவங்க பண்ணுவாங்க. 2வது ரேவதி நட்சத்திரம் ஜாமீன் கூடாது. ஜாமீன் நட்சத்திரத்துல ஜாமீன் கையெழுத்து போட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க. ட்வின்ஸ் நட்சத்திரம்னு பேரு, மருத்துவ செலவு ஏற்படும். பெரும்பாலும் ரேவதி நட்சத்திரம் மீனராசிக்காரங்க பெரும் பணத்தை இழந்தவங்களா தான் இருப்பாங்க. மருத்துவ செலவு, பாலாரிஷ்ட தோஷம், பாம்பு தேடி கண்டுபிடிச்சு வந்து மீனராசி ரேவதி நட்சத்திரக்காரங்களை கடிக்கும். பாம்பு தேடி கண்டுபிடிச்சு வந்து கடிக்கும். சர்ப்பதோஷம் உண்டு. அதனால மனவாழ்வு ஏமாற்றமா இருக்கும் மீனராசி ரேவதி நட்சத்திரத்துல. அடுத்தது 1, 10 கூடையவன். பிறந்தவுடன் கர்மம். எது? குரு.
இவங்க வாழ்க்கையில இவங்க பிறந்த உடனே அவங்க வீட்டுல ஒரு கர்மம் ஏற்பட்டிருக்கும். 2-9 வாக்கால் முன்னேற்றம், ஆன்மீக வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் செவ்வாங்கிறதுனால முருகப்பெருமானை பிடிச்சா இவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. 3-8 சுக்கிரனாக இருப்பதால் இவர்கள் பெரும்பாலும் சகோதரர்கள் இருப்பதில் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. இருதார ஜாதகம், பெரும்பாலும் 100-90 பேர் 2 பெண்களுடன் வாழ்கிறார்கள். கூட்டு தொழில் ஆகாது, மனைவி பேரில் சொத்து. அதே மாதிரி 5வது விஷயம், சந்திரன் தாய் மாமா தான் வந்து யோகம், அவங்க தான் காப்பாற்றுவாங்க, தாய் மாமா தான் காப்பாற்றுவாங்க. அரசு உத்தியோகத்தில் ஆசை, வீட்டில் பணியாட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. வீட்டில் எப்பயுமே அரசு பணியாளர்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க. ஆண் குழந்தை இருந்தால் பெண் இல்லை, பெண் குழந்தை இருந்தால் ஆண் இல்லை போன்றவை ஏற்படும். 2வது தொழில் தான் நிரந்தரமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல வேலை பார்ப்பாங்க, அந்த வேலை போயிடும், அதுக்கப்புறமா 2வது தொழில் தான் கிடைக்கும். ஆகையினால மீனராசிக்காரர்களுடைய பொதுவான அமைப்பே இதுதான். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் சரி, எங்களுக்கு புக் பண்ணிக்கோங்க, உங்க பிரச்சனைகளை தீர்த்து தருகிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.